எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதுவும் எனக்கெலாம் 2 பேட்டரி போட்ட பொம்மை மாதிரி சுற்றிட்டே இருப்பேன், அவ்வளோ எனர்ஜியாக. என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஈரோடு. நான் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிருக்கிறது மேட்டூரில். எப்படா ஊருக்கு போவோன்னு காத்துட்டே இருப்போம். டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா பேகு மூட்டை எல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா போகிற அன்னையிலேருந்து வர அன்னை வரைக்கும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அது நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கே டீ காஃபி வரும், ஸ்நாக்ஸ் வரும், சாப்பாடு வரும். அதுவும் நான்லாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாட்டம் இருப்பேன். நாங்கள் போகிறோன்ட்டு எங்கள் அம்மா மட்டன் குழம்பு செஞ்சுட்டாங்க. ஈரோடு போயிட்டோம் அப்படின்னாவே கொங்கு ஸ்டைல் பரோட்டா வாங்கிப்போம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்ருந்தோம். எங்கள் அம்மா எப்போ மட்டன் குழம்பு செஞ்சுருந்தாலும் அந்த நல்லி எலும்பை எனக்கோசரம் எடுத்து வச்சுருவாங்க. என்ன தான் நான் 2 பிள்ளைங்களுக்கு அம்மானாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் இன்னுமே சின்ன பிள்ளை தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் பரோட்டாவும் சாப்பிட்டுட்டோம். நைட்டு ஒரு டெசர்ட்டோடு எங்களோட டின்னர் முடிஞ்சிருச்சு. என்னோடய விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.